வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கரிகாலன் கட்டிய கல்லணை தான் பார்க்க போகிறோம். 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் கூடிய தமிழ் பயிற்சி நூல் கரிகாலன் கட்டிய கல்லணை பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை வட்டமிட்டு எழுதுவேன். என்னது சொற்களை வட்டமிட்டு எழுதுவேன். இவங்க நம்மளுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்லணை வந்து சர்க்கிள் பண்ணி காட்டி கல்லணைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மீதி வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு எழுதணும். இங்கே பாருங்கள், முதல்ல எடுத்தோடனே என்ன இருக்குது, கரிகாலன். கரிகாலன் வந்து சர்க்கிள் பண்ணி இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து கீழே பாருங்க திருச்சி இருக்குது, திருச்சி எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் வெள்ளம் இருக்குது, வெள்ளத்தை சர்க்கிள் பண்ணிவிட்டு வெள்ளம் எழுதிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள் பழைமை, என்னது பழைமை, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். கீழே இங்கே பாருங்கள் தஞ்சாவூர், என்னது தஞ்சாவூர், அதை சர்க்கிள் பண்ணிட்டு இங்கே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் தஞ்சாவூர். அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவேன். இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே கீழே படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சொற்களை இணைத்து நம்ம தொடர்களை உருவாக்கணும். இங்கே கல்லணை கரிகாலன் இருக்குது, கட்டியவர் இருக்குது. அப்போ கல்லணை கட்டியவர் கரிகாலன். சோழர்களில் சிறப்பு வாய்ந்த மன்னர், இங்கே சிறப்பு இருக்கு இல்லையா, அப்போது சோழர்களில் சிறப்பு வாய்ந்த மன்னர் ஆவார் யார், கரிகாலன். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து கல்லணையை பற்றி காட்டியிருக்காங்க. இந்த பிக்சரில் என்ன காட்டியிருக்காங்க, கல்லணை காட்டியிருக்காங்க. அப்போது கல்லணை எங்கே இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இது பழமையான தீர்ப்பாசன திட்டம். தஞ்சாவூர் திருச்சி வளம்பெறும் மாவட்டங்கள். சரிங்களா, என்னது தஞ்சாவூர் திருச்சி வளம்பெறும் மாவட்டங்கள். அடுத்து வந்து தொடர்களை படிப்பேன், விடையளிப்பேன். சரிங்களா, எனது ஊர் தஞ்சாவூர், இங்குள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டுள்ளது. அடுத்து எனது ஊர் மதுரை, இங்குள்ள வைகை ஆற்றின் குறுக்கே வைகை அணை கட்டப்பட்டுள்ளது. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, எனது ஊர் திருவண்ணாமலை, இங்குள்ள தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது. இங்கே எனது ஊர் திருநெல்வேலி, இங்குள்ள பாபநாசம் ஆற்றின் குறுக்கே பாபநாசம் அணை கட்டப்பட்டுள்ளது. அப்போது இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அணைகளின் பெயர்கள் ஊர்களின் எந்தெந்த அணை எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்லணை எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர், எங்கே இருக்குது தஞ்சாவூர். வைகை அணை எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. சாத்தனூர் அணை எங்கே இருக்குது, திருவண்ணாமலை. பாபநாசம் அணை எங்கே இருக்குது, திருநெல்வேலி, எங்கே இருக்குது திருநெல்வேலி. இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா, கல்லணை தஞ்சாவூர், வைகை அணை மதுரை, சாத்தனூர் அணை திருவண்ணாமலை, பாபநாசம் அணை திருநெல்வேலி. அடுத்து பாருங்க, உங்கள் ஊரில் அணை உள்ளதா, அப்போ உள்ளதுன்னு போட்டு அதன் பெயர். உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது அணை இருந்துச்சுன்னா அதை தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். வைகை அணை. அணையால் கட்டக்கூடிய நன்மைகள் என்னன்னா, குடிநீர் வசதி, நீர்ப்பாசன வசதி. என்னது குடிநீர் வசதி, நீர்ப்பாசன வசதி. இப்போ நம்ம அடுத்த பக்கம் போகிறோம். பத்தியை படிப்பேன். 6.4 என்ன கொடுத்துருக்காங்க, பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். இங்கே பாருங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்லணை. எத்தனை கிலோமீட்டர், 20. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற சோழ மன்னர் கட்டினார். கல்லணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புதுஆறு என 4ஆக பிரிகிறது. எத்தனாக பிரிக்கிறது, 4ஆக பிரிகிறது. காவிரி ஆறு பிரியும் இடத்தில் தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் இதனால் வளம் பெறுகின்றன. இது உளவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும். இப்போ அதை வச்சு கீழே கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பதில் எழுதணும். பாருங்க, கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது, தஞ்சாவூர். கல்லணை எந்த ஊரில் இருக்குது, தஞ்சாவூர். கல்லணை கட்டப்பட்டுள்ள ஆற்றின் பெயர் என்ன, காவிரி. என்னது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கடலிலிருந்து பிரியும் ஆறுகள் எவை, மொத்தம் 4 ஆறுகள் பிரியுதுன்னு சொன்னேன். காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புதர். இப்போ இது 4மே இருக்கு. அப்போ இங்கே என்ன பதில் வரும், இவை அனைத்தும். என்ன வரும், இவை அனைத்தும். இதுதான் வந்து பதில். அடுத்து பாருங்க, உளவு பாசனம் மிகப்பெரிய திட்டம் எது, கல்லணை திட்டம். என்ன திட்டம், கல்லணை திட்டம். உளவு பாசனம் மிகப்பெரிய திட்டம் எது, கல்லணை திட்டம். கல்லணை திட்டம். அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். 6.5 என்ன கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் தேடி எழுதுவோம். கரிகாலன் என பெயர் வர காரணம் என்ன, கரிகாலன் என பெயர் வர காரணம் என்ன. இளம் வயதில் இவருக்கு தீ விபத்து ஏற்பட்டது. அவரின் கால் கருகியது, அதனால் இந்த இடத்துல அவரின் கால் கருகியது, அதனால் அவருக்கு கரிகாலன் என பெயர் வந்தது. எதனால் கரிகாலன் என பெயர் வந்தது, இளம் வயதில் அவருக்கு தீ விபத்து ஏற்பட்டு கால் கருகினதுனால கரிகாலன் என பெயர் வந்தது. அடுத்து கல்லணை எந்த முறையில் கட்டப்பட்டது என்பதை எழுதுக. பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டு களிமண்ணை பூசி கட்டினார். என்னது, எப்படி கட்டினார், பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டு களிமண்ணை பூசி கட்டினார்கள். இந்த இடத்துல என்ன வரும், கட்டினார்கள். அடுத்து பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுக்க காரணம் என்ன. எதனால கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினாங்க, மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும்
கோடை காலத்து நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டனர். அதனை தடுக்க கரிகாலன் என்ன பண்ணோம், கல்லணையை கட்ட முடிவெடுத்தார். மழை வந்துச்சுன்னா ஒன்று வெள்ளமா இருக்கும், கோடை வந்துச்சுன்னா தண்ணியே இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அதனை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு, கல்லணையை கட்ட முடிவெடுத்தார். காவிரியின் கிளை ஆறுகளை கூறுக. காவிரியின் கிளை ஆறுகள் என்ன, மொத்தம் 4. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிக்கிறது. சரிங்களா, எப்படி பிரிக்கிறது, காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. அடுத்து பாருங்க, நாங்களே படிப்போம் எழுதுவேன். இங்க பாருங்க, இங்க ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. மழை பெய்யுற மாதிரி இருக்குதுங்களா, அதை வச்சு இங்க வந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. மழை பெய்ததே மழை பெய்ததே, மழை பெய்ததால் குளமும் நிரம்பியதே குளமும் நிரம்பியதே, குளம் நிரம்பியதால் மீன்களும் துள்ளினவே மீன்களும் துள்ளினவே. அப்போ இங்க 4 படம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதணும். சரிங்களா, இங்க காற்று அடித்ததே காற்று அடித்ததே, நீர்க்குமிழி பறந்தது. இங்க என்ன பண்றாங்க, நீர்க்குமிழி பறந்ததே, பட்டம் பறந்தது. இங்க என்ன பட்டம் பறக்குது. இங்க பாருங்க, காற்றாலை வீசுது. வீசும்போது என்னது, மின்சாரம் கிடைக்கும். காற்றாலை மின்சாரம் கிட்டியதால் மின்விசிறி சுற்றியதே. மின்விசிறிங்க என்ன பண்ணுது, சுற்றியதே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா, காற்று அடித்ததே காற்று அடித்ததே, நீர்க்குமிழி பறந்ததே, பட்டம் பறந்ததே, காற்றாலை மின்சாரம் கிட்டியதால் மின்விசிறி சுற்றியதே மின்விசிறி சுற்றியதே. அடுத்து படிப்பேன் காலத்திற்கேற்ப சரியானதை எழுதுவேன். இங்க பாருங்க, நான் வரை, அதை அதாவது எழுவாய் வந்து நான், வினைச்சொல் வந்து வரைன்னு இருக்கு. அதை வந்து எப்படி நம்ம இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு மாற்றணும். சரிங்களா, இறந்த காலம்னா வரைந்தேன் வரும், நிகழ்காலம்னா வரைகிறேன் வரும், எதிர்காலம்னா வரைவேன், எதிர்காலம்னா வரைவேன், எதிர்காலம்னா என்ன வரும், வரைவேன். இப்போ அடுத்து வந்து நீ பரின்னு இருக்கு. நீ பரி, எழுவாய் வந்து நீ, வினைச்சொல் வந்து பரி. இதை எப்படி நம்ம எழுதலாம், இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இறந்த காலம்னா பறித்தாய், நிகழ்காலத்துல பறிக்கின்றாய், பறிப்பாய், எதிர்காலத்துல பறிப்பாய். அதே மாதிரி அவன் ஓடுன்னு இருக்கு. அவன் ஓடு, அவன் ஓடு. அதை எப்படி வரும், ஓடினான். இறந்த காலத்துல அவன் ஓடினான் வரும், நிகழ்காலத்துல அவன் ஓடுகிறான் வரும், எதிர்காலத்துல என்ன வரும், அவன் ஓடுவான். என்ன வரும், அவன் ஓடுவான். பாருங்க, அவள் சாப்பிடுன்னு இருக்கு. அப்போ அவள் சாப்பிட்டாள், இறந்த காலத்துல அவள், நிகழ்காலத்தில் அவள் சாப்பிடுகிறாள், அவள் சாப்பிடுவாள். அவை குதி, அவை குதித்தன, அவை குதிக்கின்றன, அவை குதிக்கும், அவை குதிக்கும். அடுத்து பாருங்க, ஆடலாம் விளையாடலாம். 6.8ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆடலாம் விளையாடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே இருந்து இங்க எழுதிட்டு போகணும். இது என்னதுன்னு சொல்லிட்டு தொடங்கு, இங்க தொடங்குன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உதவி பெட்டின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்களோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா, ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்கும்னா, முதல்ல இறந்த காலம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், நிகழ்காலம் இருக்கும், அதுக்கப்புறம் எதிர்காலம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தையில கரெக்ட் சரியா கண்டுபிடிச்சு எழுதணும். இங்க பாருங்க, இது என்னது, விளையாடினாள். இவங்க என்னது, விளையாடினாள். அதுக்கப்புறம் நிகழ்காலத்துல இது ஆடுகிறது, இது வந்து எதிர்காலம் வரைவாள், என்னது வரைவாள். அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே மறுபடியும் என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு இறந்த காலத்துல வார்த்தைகள் வரும். நீந்தியது, நீந்தியது நடந்து முடிஞ்சிருச்சு. பறக்கின்றன, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, குடிப்பார், குடிப்பார்னா எதிர்காலம். மறுபடியும் இங்க என்ன வரும், இறந்த காலம் வரும். இறந்த காலத்துல இங்க என்ன வரும், ஓட்டினார்கள், பாடுகிறார்கள், இது வந்து எதிர்காலம், ஓடும். அப்போ இங்க மறுபடியும் என்ன வரும், ஆரம்பிக்கும், இறந்த காலம் ஆரம்பிக்கும். குடித்தது, ஒட்டுகிறார்கள், இங்க விற்பார், என்னது விற்பார். புரிஞ்சுங்களா, விற்பார், ஒட்டுகிறார்கள், குடித்தது. கீழே இருந்து எழுதிக்கிட்டு வரணும். சரிங்களா, இப்படி கீழே இருந்து எழுதிக்கிட்டு வரணும். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். சரிங்களா, உணவுப் பொருட்கள் எழுதணும். இந்த இடத்துல என்ன எழுதணும்னா, தோட்டத்தில் காணப்படுவே எழுதணும். இப்போ உணவுப் பொருட்கள்னு பார்த்தோம்னா, இதில் தோசை, சோறு, சோம்பு, சோளம், பொரி. சரிங்களா, என்னது பொரி. இதில் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இதில் சாப்பிடக்கூடிய பொருள்னா இதில் எடுத்து எழுதிக்கலாம். தோட்டத்தில் காணப்படுவே, தோட்டத்தில் முதல்ல தோட்டம் இருக்கும், தொட்டி இருக்கும், கொடி இருக்கும், கொக்கு, கோரைப்புல், பொன்வண்டு, சோலை குயில், கௌதாரி, இந்த மாதிரி தோட்டத்தில் காணப்படக்கூடிய உங்களுக்கு பொருளெல்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே படிப்பேன் மகிழ்வேன், இதை வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். அது வந்து இதை வந்து படித்து காட்டுறது தான். கல்லணை, கரிகாலன், நீர்ப்பாசன திட்டம்,
ஒட்டும் களிமண் அதிவீரராம பாண்டியன் நுண்ணிதே காவிரி யானைப்படை நிற்கும் பொழுது பழமையான மகிழ்ச்சியாக பயமுறுத்துகிறீர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் உண்மைதானா இப்போதெல்லாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.